இவ்வளவு தூரம் படிச்சிருக்கோமே, படிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து மேக்சிமம் எல்லா பெண்களுமே இந்த இதை ஃபேஸ் பண்ணிருப்போம். அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பெண்களுக்காக நம்ம ஒரு பிசினஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் பெண்களுக்காக பெண்ணால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஸ்ரீ அர்ஜுன் அகாடமி. அது எங்களோட இன்ஸ்டிடியூட்ல ஆஃப்லைன் கோர்சஸும் அவைலபிள் பண்றோம், ஆன்லைன் கோர்சஸும் அவைலபிள் பண்றோம். இந்த சர்டிபிகேட்ல நாங்க MSME அப்ரூவல் வாங்கியிருக்கோம், FSSI நாங்க அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்க எங்கனாலுமே தைரியமா இந்த கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்றத எடுத்துட்டு போகலாம். அவங்ககிட்ட போய் வேலைக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னா தாராளமா இந்த சர்டிபிகேட்டை நீங்க காட்டலாம். சவுத் சைட்ல இருந்தோ நார்த் சைட்ல இருந்தோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் இங்க கத்துட்டு போறாங்க. கேக் மட்டுமே பிசினஸ்ல வந்து ஒரு 100 மெம்பர்ஸை நாங்க வெளியில அனுப்பியிருக்கோம். 100 மெம்பர்ஸுமே இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத நாங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்க விரும்புறோம். இப்போ 15 வகையான கோர்சஸ் இருக்குது. அந்த 15 கோர்சஸ்ல எந்த கோர்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் அந்த கோர்ஸை கத்துக்கோங்க. உங்களுக்கு பேக் போனா நாங்க இருக்கோம், ஸ்ரீ அர்ஜுன் அகாடமி. வணக்கம், என் பேர் விமலா, ஸ்ரீ அர்ஜுன் அகாடமியோட ப்ரொப்ரைட்டர். நான் MSc M.Ed M.Phil கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு 5 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் நமக்கு எல்லாருக்குமே பெண்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு லாக் ஆஃப் டைம் வரும் இல்லையா, அதை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் வந்து நமக்கு தெரியாது, குழந்தைங்களோடையே நம்ம ட்ராவல் டைம் ஃபுல்லாக போயிடும். ஆஃப்டர் தட் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்யணும், இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோமே, படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து மேக்சிமம் எல்லா பெண்களுமே இந்த இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பெண்களுக்காக நம்ம ஒரு பிசினஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் பெண்களுக்காக பெண்ணால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஸ்ரீ அர்ஜுன் அகாடமி. இதுல நாங்க என்னென்ன கோர்சஸ்லாம் நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ன்றத தெளிவா நான் சொல்றேன். அது எங்களோட இன்ஸ்டிடியூட்ல ஆஃப்லைன் கோர்சஸும் அவைலபிள் பண்றோம், ஆன்லைன் கோர்சஸும் அவைலபிள் பண்றோம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆன்லைன்ல கத்துக்கிறதா இருந்தாலும் கத்துக்கலாம், ஆஃப்லைன்ல கத்துக்கிறதா இருந்தாலும் கத்துக்கலாம். எங்களுடைய மெயின் தாட் வந்து ஹோம் மேக்கருக்கு டைம் சூட்டபிளா இருக்கிற மாதிரி அந்த வீக் டேஸ்ல மட்டும்தான் வைப்போம். மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான். டைமிங்மே 10 to 1. அந்த 10 மணில இருந்து 1 மணிக்குள்ள அவங்க என்ன கோர்ஸை கத்துக்கிட்டு அடுத்த குழந்தைங்க வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க ரீச் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க குழந்தைங்க இருக்கிற டைம்ல நாங்க எந்த கோர்சஸுமே ப்ரொவைட் பண்றது இல்லை. இதுல நாங்க என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரி பயிற்சி ஒரு 20 நாட்கள் கொடுக்குறோம். அதாவது ஆரி பிளவுசஸ் மட்டும் மற்ற இடங்கள்ல சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒன்லி பிளவுசஸை எப்படி ஸ்டிச் பண்றது மட்டும் சொல்லிக் கொடுக்குற வேலை மட்டும் எங்களோட வேலை கிடையாது. அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அதை எப்படி மார்க்கெட்டிங் கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு FBலயோ இன்ஸ்டாலயோ ஒரு போஸ்டை கிரியேட் பண்ண தெரியணும். ஒன்லி நீங்க தொழிலை மட்டும் கத்துக்கிட்டு நீங்களே வச்சுக்கிட்டதுனால அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்படித்தானே? அப்போ ஒரு FBலயோ இன்ஸ்டாலயோ ஒரு போஸ்டை எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு மதுரையில் இருக்கிற ஒரு பெண் தொழில் முனைவோர்களோட குரூப்ல வந்து உங்களை எப்படி ஜாயின் பண்ண வைக்கணும், உங்களுக்கான எல்லா ட்ரைனிங் டிப்ஸ் எல்லாமே நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஆரி பயிற்சியில இந்த மாதிரி பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ப்ரூச்சஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். பிளவுஸ்ல டிஃப்ரெண்டா ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்டோன் ஒர்க்கு, எம்ப்ராய்டரி ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் எல்லாருமே லைக் பண்ணாங்க. பட் இப்ப இருக்க ட்ரெண்டிங் என்னன்னா ப்ரூச்சஸ் தான். நம்மளுடைய சாரிக்கு எந்த விதமான கலர்ஸ்ல அந்த ப்ரூச்சஸ் பண்ணலாம்ன்றத நாமளே மேக் பண்ணிக்கலாம். நீங்க வெளியில ப்ரூச்சஸ் ட்ரைனிங் போனா ஒவ்வொரு ட்ரைனிங்குமே நீங்க மோஸ்ட் ஆஃப் அஸ் நீங்க 5,000 மேல ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். பட் எங்களுடைய அகாடமில உங்களுக்கு காஸ்ட் வைஸ்மே ரொம்ப லோ பிரைஸ்ல தான் நாங்க உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் நாங்க கொடுக்குறோம். அது ட்ரைனிங் பாத்தீங்கன்னா 2 டேஸ்ல நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு முக்கியமான விஷயம் மெட்டீரியல்ஸ் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். சில பேர் வந்து மெட்டீரியல் எங்க வாங்கணும்னு தெரியாது, சில பேர் மெட்டீரியல் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. மேம் எனக்கு மெட்டீரியல்ஸ் நாட் நீடட் அப்படின்னுவாங்க. அவங்கள நாங்க கம்பல் பண்றது கிடையாது. மெட்டீரியல்ஸ் யார் வேணும்னு கேட்கறாங்களோ எங்க கிடைக்கும் அப்படின்றதையுமே நாங்க லிங்கை ஷேர் பண்ணிடுவோம் உங்களுக்கு. தென் மேக்சிமம் இது வந்து இல்லத்தரசிகளுக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் ஆரம்பத்துல நாங்க ஆரம்பிச்சோம். பட் ஆனா சாரி ப்ரீப்ளீட்டிங்னு ஒண்ணு நாங்க உள்ள கொண்டு வரும் பொழுது ஒர்க்கிங் விமென்ஸ் எல்லாருமே எனக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மேக்சிமம் வந்து ஒர்க்கிங் விமென்ஸ்க்கு எல்லாருமே சுடிதார் இப்ப இருக்க ட்ரெண்டிங்ல டக்குன்னு சுடிதாரை போட்டுட்டு தான் மேக்சிமம் எல்லாரும் போறாங்க. அப்ப சாரி ப்ரீப்ளீட்டிங் ஒன்று வரும்போது ஒரு ட்ரெடிஷன் ஃபங்க்ஷன் வரும்போது மேம் இந்த கிளாஸஸ்க்கு நான் வரேன், ஆனா மேக்சிமம் எனக்கு நீங்க சாட்டர்டே சண்டே அஃபோர்டபுள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ எவ்ரி சாட்டர்டே சாரி ப்ரீப்ளீட்டிங் செஷன்
செஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி டைமிங் அதிகம்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அதிகமாக 10 மணிக்கு வந்தீங்கன்னா 3 மணிக்கு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பிடலாம். இதுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். தென் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் எங்ககிட்ட இருக்குன்றதை நாங்கள் ரொம்ப ப்ரௌடாகவே சொல்லுவோம். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி டெமோ செஷன் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கே உங்களுக்கு 1000 rupees கோட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் அப்படி இல்லை, உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வித் பாக்ஸ் ஃபோல்டிங்கோட சொல்லிக் கொடுக்குறோம். இது நீங்கள் உங்களுக்கு வேர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், மேபி இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். இப்போ நார்மலாக ஒரு காட்டன் சாரிக்கு யாருக்காவது நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 300 rupees சார்ஜ் பண்ணலாம். அதே இது ஒரு பட்டு சாரிக்கு பண்ணுறதா இருந்தால் 600 rupees சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு போர்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் நாங்கள் சாரி ப்ரீ ப்ளீட்டிங் செய்து தரப்படும் போர்டு போட்டால் போதும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் உங்களால் மேபி ஒரு 1000 rupees வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஒன் டைம் நீங்கள் 1000 rupees கொடுத்து நீங்கள் கிளாஸ் கற்றுட்டீங்கன்னா அந்த 1 monthலேயே நீங்கள் போட்ட பணத்தை நீங்கள் ட்ரிபிளாக எடுத்துடலாம். அதனால இவ்வளோ பணம் கொடுத்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்ற விஷயம் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம் அதுதான் நமக்கு முக்கியம். ஓகேவா? தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபுட் ரிலேட்டடான கோர்சஸ். ஃபுட் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஃபுட்டுனா என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளை மசாலா சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லைன்னா மாவு அரைக்கிறது சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரியான கோர்சஸ் எதுவுமே பண்ணலைங்க. இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டு இருக்குது, ஹெல்த்தியாக என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் திங்க் பண்ணும் போது தான் மில்லட் ஸ்டைல் எடுத்தோம். மில்லட்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் குழந்தைங்க ஈவினிங் வரும்பொழுது ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்காக மில்லட்லேயே ப்ரௌனியும் குக்கீஸும் ஒரு கிளாஸ் போட்டோம் நாங்கள். நார்மலாகவே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து எல்லாருமே கிட்ஸ் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதே அம்மா என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அந்த டைமில் நம்ம கடையில் விற்கிற லேஸ் பாக்கெட்டோ ஒரு குர்குரே பாக்கெட்டோ வாங்கி கொடுக்குறத விட நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளால முடிஞ்சது நம்ம செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ல ப்ரௌனியும் குக்கீஸும். அதை எப்படி கிளாஸஸ் எடுக்கணும், எப்படி ட்ரைனிங் பண்ணணும். அது மில்லட் குக்கீஸ்னா ஒன்லி 1 or 2 மட்டும் வெரைட்டி கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 8 வெரைட்டிஸ் போடுறோம். திணை, சாமை, கருப்பு கவனி, இதே டைப்லேயே கிட்டத்தட்ட ஒரு 8 வெரைட்டிஸில் 4 வெரைட்டிஸ் ப்ரௌனி, 4 வெரைட்டிஸ் குக்கீஸ். 1 day கிளாஸ். வெளியில் போனீங்கன்னா ப்ரௌனி மட்டும் கற்றுக்கிறதுக்கே 3000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரே நாள் கிளாஸில் ப்ரௌனி அண்ட் குக்கீஸ் ரெண்டுமே சேர்த்து 1500 தான் கோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபீஸை எங்கேனாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். எங்களுடைய அகாடமியில் மட்டும்தான் அஃபோர்டபுளாக கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். தென் கேக் பேக்கிங் பார்த்தீங்கன்னா மேம் இப்போதைக்கு கேக் பேக்கிங்கில் ஹோம் பேக்கரை நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஹோம் பேக்கர் அவங்க கிட்ட அமௌண்ட்டும் எக்கனாமிக்கலாக இருக்கும், தென் அவங்களுடைய பண்றதும் பியூரா இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசன் தான். கேக்ல என்னென்ன டைப்ஸ்லாம் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். மேம் கேக்ல நாங்க 1 day செஷன் போடுறோம், 2 day செஷன் போடுறோம், 3 day செஷன் போடுறோம். அதாவது பேசிக்ல இருந்து என்ன சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு கேக்க பத்தி நாலேஜே இல்லை ஆனா கத்துக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு 3 daysல பண்ணலாம். 3 daysல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேசிக்கா ஒரு ஸ்பாஞ்ச் எப்படி மேக் பண்ணணும், அந்த ஸ்பாஞ்சை எப்படி ஐசிங் பண்ணணும், ஐசிங் பண்ணிட்டு தென் அனதர் ஒன் அதை எப்படி சேல் பண்ணணும், அதை ஃபுல்லாவே 3 daysல நீங்க லேர்ன் பண்ணலாம். 3 daysலனா என்னோட சிலபஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ரெட் வெல்வெட், பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம் எல்லாமே அந்த 3 daysல கவர் ஆயிடும். டைமிங் பார்த்தீங்கன்னா 10 to 1. ஸோ 3 daysல 10 to 1 3 hours மொத்தம் 9 hoursல உங்களுடைய 10 வகையான கேக்கையுமே நீங்கள் தயாரிச்சிடலாம். அந்த 10 வகையான கேக்கு தயாரிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே கிடைக்கும், உங்களுக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும், ஆல் த டீட்டெயில்ஸுமே நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். இந்த 3 daysல நீங்க எங்க கிட்ட கத்துட்டு போனவங்க நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்க விரும்புறேங்க. ஒரே நாள் ப்ளம் கேக் செஷன் எங்களுக்கு 2 daysக்கு முன்னாடி கிளாஸ் நடந்தது, கத்துட்டு போனாங்க. இப்போ ஒரு சர்ச்சில் 400 ப்ளம் கேக் ஆர்டர் எடுத்திருக்காங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த அளவுக்கு பண்றாங்கன்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 1 day தான் கத்துட்டு போனாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. ஒரு சர்ச்ல 400 கேக் ப்ளம் கேக் ஆர்டர் எடுத்து சேல் பண்றாங்க. ஸோ நான் எதுக்காக இதை உங்களுக்கு சொல்றேன்னா, இதை கத்துக்கிட்டு நீங்க அப்படியே இதை விட்டுட்டா அதனால எந்த பிரயோஜனமே கிடையாது. திரும்ப திரும்ப ட்ரைனிங் தான் மேம் வெரி மஸ்ட். ஒரு விஷயத்தை கத்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரைனிங் பண்ணுங்க. வீட்டில் ஒரு நாள் சரியா வரலையா அடுத்த நாள் ட்ரைனிங் பண்ணுங்க, அடுத்த நாள் ட்ரைனிங் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸை கொண்டு போகணும்னு எடுத்த உடனே நான் போய் ஷாப்ல போய் சேல்ஸ் பண்ணணும், கண்டிப்பா அது வாய்ப்பே கிடையாது. நீங்க எங்ககிட்ட கத்துக்கிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டில் ட்ரைனிங் பண்ணணும். அது நல்ல ஃபினிஷிங் நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கடைக்கு சேல் பண்ணலாம். அழகா டீ கேக் மட்டுமே சேல்ஸ் பண்றவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. மேக்ஸிமம் எங்கிட்ட கேக் பேக்கிங் கத்துட்டு போனவங்க டீ கேக் மட்டுமே நிறைய பேர் சேல்ஸ் பண்றாங்க. ஓகேவா மேம்? தென் அதுல 1 day செஷன்ல என்னென்னலாம் போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கப் கேக் மட்டும் போடுவோம். மேக்ஸிமம் குழந்தைங்க லைக் பண்றது உங்களுக்கு அந்த கப் கேக் லைக் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக கப் கேக்ல மட்டும் ஒரு 10 வெரைட்டிஸ் போட்டிருக்கோம்.
என்னென்ன கப் கேக் பார்த்தா முஃபின்ஸ் போட்டிருப்போம், அதுலேயே பனானா போட்டிருப்போம், கேரட் போட்டிருப்போம், இதில் ஒரு 10 வெரைட்டிஸ் போடுவோம். தென் சிலருக்கு வந்து எனக்கு கேக்கை பற்றி நாலேஜ் தெரியும்ப்பா, நான் நல்லா பண்ணுவேன்ப்பா, பட் என்னன்னா எனக்கு அந்த ஃபாண்டன்ட் வராதுன்னு சொல்லுவாங்க. ஃபாண்டன்ட் வராது, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபாண்டன்ட்டுக்கு மட்டுமே தனி கிளாஸ் எடுக்கிறவங்க எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாதுங்க. பட் எங்களுடைய சென்டரில் மட்டும்தான் ஃபாண்டன்ட்டுக்கு மட்டுமே தனி செஷன் எடுக்கிறோம். ஃபாண்டன்ட் எப்படி மேக் பண்ணணும், அதை எப்படி டிசைன் பண்ணணும், அதை எப்படி சேல் கொண்டு போகணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் எங்களுடைய பேக்கிங் செஷனில் சொல்லிக் கொடுக்குறோம். பிகினர் லெவல் வந்தால் நீங்கள் 3 days கிளாஸ் அட்டன் பண்ணலாம். எனக்கு பேக்கிங் பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது, ஃபாண்டன்ட் மட்டும் எனக்கு வேணும்னா நீங்கள் ஃபாண்டன்ட் மட்டும் வரலாம். இல்லை மேம் எனக்கு அட்வான்ஸ் லெவல் வேணும் மேம், பெரிய லெவல் வேணும்னா 10 days கோர்ஸ் இருக்குது, தாராளமாக ஜாயின் பண்ணலாம். மேம் 1 day என் கையில் 1000 rupees தான் மேம் இருக்குது, நான் ஏதாவது கோர்ஸ் கற்றுக்கணும் மேம் அப்படின்னா 1 day கப் கேக் செஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். கேக்லேயே இவ்வளோ வெரைட்டி இருக்குது. கேக் எங்ககிட்ட கேக் மட்டுமே பிஸ்னஸில் வந்து ஒரு 100 மெம்பர்ஸை நாங்கள் வெளியில் அனுப்பியிருக்கோம். 100 மெம்பர்ஸுமே இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறோம். இப்போ தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூட் பேக். ஜூட் பேக்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி. இப்போ இருக்க ரீசெண்டாக மேக்ஸிமம் ஒரு கல்யாண வீடு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே உங்களுக்கு ஜூட் பேக்கை ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறது அதை எப்படி நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங்குமே நாங்கள் கொடுக்குறோம். பட் ஜூட் பேக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா லாங் ப்ராசஸ்ங்க, ஒரு 10 days ட்ரைனிங் வரணும். பட் விமென்ஸ் எல்லாருமே அவ்வளோ நாள் வந்து அஃபோர்டபுள் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை 5 days செஷனாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 5 days செஷனில் என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் ஃபைல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், பசங்க கொண்டு போகிற ஸ்கூல் பவுச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஹேண்ட் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே சிலபஸ் கொட்டேட் பண்ணியிருக்கோம் மேம். நீங்கள் உங்களுக்கு எது நீடடாக இருக்கோ, நீங்கள் எது உங்களுக்கு தேவையாக இருக்கோ எங்களோட நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அது வரும். அந்த 5 நாள் கோர்ஸ்லவே நீங்கள் இதை எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து சிரமப்படவே வேணாங்க. உங்களுக்கு அடுத்த லெவல் எந்த லெவலில் போகணும், மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டர்பிரினர் குரூப் இருக்காங்க. ஆண்டர்பிரினர் மீன்ஸ் பெண் தொழில் முனைவோர்கள். அந்த குரூப்ல உங்களை நாங்கள் ஜாயின் பண்றதுக்கான உங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அதை ஜாயின் பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். ஒவ்வொரு குரூப்லயும் ஒவ்வொரு ரூல் இருக்கும். இந்த டைமுக்கு நீங்க போஸ்ட் போடணும், இந்த டைம் போஸ்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்க இப்ப ஜூட் பேக் தயாரிச்சிட்டீங்க, உங்க கையில ஒரு 5 விதமான ஆஃபீஸ் ஃபைல் இருக்குது, 5 விதமான ஒரு பவுச் கையில வச்சிருக்கீங்க. இது எனக்கு எப்படி சேல் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா, அழகா ஒரு போட்டோ எடுங்க, ஒரு ஸ்டேட்டஸ்ல போடுறதுக்காக ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராமையும் போடுறதுக்கு ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கையில போஸ்ட் இருக்கணும். நீங்க ஜூட் பேக் தயாரிச்சிட்டீங்கன்னா உங்க ஜூட் பேக் நேம் என்ன வைக்க போறீங்க, உங்க குழந்தையோட பேர் ரித்விகான்னு இருக்கா, ரித்விகா ஜூட் பேக் அப்படின்னு ஒரு நேம் போடுங்க. அழகா உங்க ஃபோன் நம்பர் போடுங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா, ஒரு போஸ்ட் அந்த குரூப்ல அந்த போஸ்ட்டை போடுங்க. அந்த போஸ்ட்டை போட்டீங்கன்னா உங்க சரௌண்டிங்ல இருக்கிறவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தவங்க அந்த குரூப்ல வந்து நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களும் இருக்கலாம், மதுரையில இருந்து இருக்கலாம், தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறவங்களும் இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வகையில ரீச் இருக்குன்றத நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா மினியேச்சர். மினியேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருக்குமே வருது. பட் என்னன்னா அந்த மினியேச்சர்லயே குட்டி குட்டியா கியூட்டா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, ஃபுட் மினியேச்சர் இருக்கலாம், அதுலயே நான்வெஜ் இருக்குது, எல்லாமே நம்ம சாப்பிட்ற ஐட்டம் தான். லேஸ் பாக்கெட்டோ குர்குரே பாக்கெட்டோ நீங்க என்ன பாக்குறீங்களோ உங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி தான். அது அப்படியே கிளேல செய்ய போறோம். அதுதான் வந்து உங்களுக்கு மினியேச்சர். இப்ப நாங்க அதுல என்ன உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப இந்த மந்த் நாங்க என்ன ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபுட் மினியேச்சர். இந்த ஃபுட் மினியேச்சர் நாங்க நீங்க கேட்கலாம், அந்த ஃபுட் மினியேச்சரை கத்துக்கிட்டு நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்கலாம். இது என்னெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டா யூஸ் பண்ணலாம். நீங்க மேக்சிமம் கிரியேட்டிவிட்டியா இருக்கிறவங்க எல்லாமே கிரியேட்டிவிட்டியாவே பார்ப்பாங்க. சில பேர் வந்து வெறும் கீச்சைனுக்கு ஒரு சணல் நூலை கட்டிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் வந்து அதுக்குன்னே ஒரு 500 rupees ஸ்பெண்ட் பண்ணி அந்த கீச்சைன்ல போடுறவங்களும் இருக்கிறாங்க. ஓகேவா, அவங்க அந்த கீச்சைன் அதை லைக் பண்ணுவாங்க. சிலருடைய லைக்கிங் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்காக ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டா யூஸ் பண்ணலாம், கிளாக் வைஸா யூஸ் பண்ணலாம், தென் கீச்சைன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இப்ப பேசிக்கா சொல்லிக் கொடுக்கறது வந்து ஃபுட் மினியேச்சர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னுடைய என்ன ஷேப்னால டெம்பிளா நம்ம என்ன லைக் பண்றோமோ, என்ன திங்ஸ் இந்த பெண் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டா கூட அந்த பெண்ணை அப்படியே கிளே மினியேச்சரா நம்ம கொண்டு வரலாம். அது எல்லாமே நம்மளோட ஓன் கிரியேட்டிவிட்டி தான். அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே ஆன்லைன்ல ப்ரொவைட் பண்றோம். மினியேச்சர் மட்டும் ஒன்லி ஆன்லைன் கோர்சஸ் மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். கிளே அப்படின்னா இது இம்போர்ட்டட் கிளே. நார்மலா நீங்க கடையில விற்கிற 30 ரூபாய் 40 ரூபாய் கிளே வாங்கி இதை பண்ண முடியாது. இதுக்கான மெட்டீரியல்ஸ் நாங்களே சென்னையில இருந்து ஆர்டர் பண்ணி நாங்க ப்ரொவைட் பண்றோம். நாங்க அடுத்து நெக்ஸ்ட் மேம் ரெசின் ஆர்ட். ரெசின் ஆர்ட் வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு மேம். எல்லாருமே மேக்ஸிமம் ரெசின் ஆர்ட் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெசின் ஆர்ட் அஸ் லைக் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ங்க. ரெசின் ஆர்ட்லயே 2 or 3 வெரைட்டிஸ் நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். தென் another one தான்சூர் பெயிண்டிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங். இது எல்லாமே ஆன்லைன் மட்டும்தான். இந்த கோர்சஸ் எல்லாமே ஆன்லைன் கோர்சஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு மேம். மினியேச்சர், ரெசின் ஆர்ட்
அண்ட் தென் another one ஃபேப்ரிக் பெயிண்டிங், tangible பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்லாம் எப்படி பண்ணணும், 10 days கோர்ஸ், 15 days கோர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு மேம். அடுத்து எங்கிட்ட இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்டே, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததோட உங்களை நாங்கள் அப்படியே நாங்கள் விட்டுற மாட்டோம். உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் கைடன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, 1 month உங்களை நாங்கள் கைட் பண்ணுவோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து பிசினஸ் லெவல் போறீங்களா, பிசினஸ் லெவல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குன்னு எல்லா விஷயத்தையுமே உங்களோட நாங்கள் கூட இருந்து நாங்கள் உங்களை கைட் பண்ணிட்டே தான் இருக்கோம் நாங்கள். அண்ட் தென் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து இதெல்லாம் பண்றதுக்கு பெரிய லெவலில் நான் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு அந்த எண்ணங்களே தேவையில்லை. எல்லாமே மிக குறைந்த அளவிலான அமௌண்ட்டில் தான் நாங்கள் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேக் எடுத்தீங்கன்னா ஒரு 3000 rupeesக்குள்ளே நீங்கள் ஒரு 10 வகையான கேக்கை நீங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். ஓகேவா? அதை வந்து நீங்கள் அதுக்கான மெட்டீரியல்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டை ஒரு 10 or 15 daysக்குள்ளேயே நீங்கள் போட்ட அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துட முடியும். உங்களுக்கு FSSI எப்படி வாங்கணும், MSMEக்கு எங்க அப்ரூவல் வாங்கணும். ஆக்சுவலா ஃபுட் ப்ராடக்ட்னு போனாலே நம்ம FSSI வாங்கி ஆகணும். அதை உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம், எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட்ல என்ன சப்மிட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் ஷேர் பண்ணி. அண்ட் தென் இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்ரீ அர்ஜுன் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சாரி ப்ரீப்ளீட்டிங்காக இருக்கலாம், ஆரி கோர்சஸாக இருக்கலாம், ப்ரூச்சஸாக இருக்கலாம், என்ன கோர்சஸாக இருந்தாலும் எல்லா கோர்சஸ்க்குமே நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்த ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாப்கின் பேட் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறோம். அது எப்படி அப்படின்னா ஆர்கானிக் நாப்கின் எப்படி தயாரிக்கிறது. இப்பெல்லாம் விமென்ஸ்க்கு வந்து நிறைய ஒரு ஹெல்த் அவேர்னஸ் அதிகமாகிடுச்சுங்க. ஏன்னா நம்ம தான் வந்து ஆரம்பத்தில் எந்த பேடு கிடைக்குதோ அந்த பேடை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருந்தோம். நம்மளோட குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தானதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அதிகமானதுனால மேக்ஸிமம் ஆர்கானிக் வேணும்னு சொல்லி நிறைய என்கொயரிஸ் எனக்கு வருங்க. மேம் ஆர்கானிக் பேடு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா, அது எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க, எங்கள் குழந்தைக்கு நீங்கள் எதை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரியெல்லாம் ட்ரைனிங் நிறையா வருது. அதை எப்படி தயாரிக்கிறதுன்றதுக்கான ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ஆர்கானிக் நாப்கின்லாம் யார் வாங்குவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போதைக்கு எல்லா பெண்களுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய மெயின் ப்ராப்ளம் PCOD ப்ராப்ளம். அந்த PCOD ப்ராப்ளம் வர்றதுக்கான ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் முன்னாடியெல்லாம் நமக்கு தெரியல, இந்த பேடு யூஸ் பண்ணதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்ன்ற அவேர்னஸ் இப்பதான் பெண்களுக்கு வந்திருக்குது. நம்ம முன்னாடி எல்லாம் என்ன பேடு கிடைக்குதோ, 40 ரூபாய்க்கு பேட் கிடைக்குதா, ஏதோ மந்த்லி பட்ஜெட்ல அதையும் ஒரு பேடை எடுத்து போடு அப்படின்ற கான்செப்ட்ல தான் இவ்வளவு நாள் வரைக்கும் போயிருப்போம். பட் இப்போதைக்கு ஆர்கானிக் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தான ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வர்றோம். இதை நீங்க தயார் பண்ணலாம். தயார் பண்ணிட்டு இதை எப்படி நீங்க பிசினஸா கொண்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ போடுங்க. உங்க ரிவ்யூவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அதுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பேக் போனா நாங்க இருப்போம். என்னன்னா உங்களுக்கு ஐடியா வேணும், டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி. நீங்க வந்தீங்கன்னா தாராளமா உங்களுக்கு எது வரும், அதை எந்த கோர்ஸை கத்துக்கணும்னு ஐடியாவே இல்லாம வரலாம். எங்கிட்ட வாங்க, உங்களுக்கு என்ன வரும்ன்றதை நாங்க உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மேம் எனக்கு ஆரி இன்ட்ரெஸ்ட் இல்லை மேம், ப்ரூச் இன்ட்ரெஸ்ட் இல்லை மேம், எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அழகா சாரி ப்ரீப்ளீட்டிங்க கையில் எடுங்க. ஒண்ணுமே இல்லை, வெறும் அயனிங் மெத்தட் தான். அயனிங் மெத்தட் எடுத்து பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொண்டு போகலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாக்லேட் மேக்கிங். சாக்லேட் மேக்கிங் 1 day கிளாஸ் தான் மேம். தாராளமா நீங்க அது எந்த காம்பவுண்ட் வாங்கணும், அந்த காம்பவுண்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எங்க கிடைக்கும், அதை எப்படி டபுள் பாயில் மெத்தட்ல ரெடி பண்ணணும், ரொம்ப ஈஸியான மெத்தட். மேக்ஸிமம் எனக்கு நிறைய கோர்சஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எங்கிட்ட பேமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றவங்க தாராளமா சாக்லேட் மேக்கிங் கோர்ஸ்க்கு நீங்க கண்டக்ட் பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்க அதிகமா லைக் பண்றது சாக்லேட் தான் இல்லையா, அதுலயுமே இதுல ஹோம்மேட் சாக்லேட். ஹோம்மேட் சாக்லேட் சொல்லும் போது வெளியில எவ்வளவோ எசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஜெல் யூஸ் பண்ணுவாங்க. பட் எங்களோடது ஹோம்மேட், பியூர் ஹோம்மேடு. ஸோ அது எப்படி நம்மளே டைரக்டா மேக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதுல வர ஒரு சந்தோஷமே தனி. வெளியில ஒரு பொருளை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நாமளே ஒன்று தயாரிச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதும் அதுல வர ஒரு ஹாப்பினஸ்ன்றது அது ரொம்ப பெரிய விஷயம். நெக்ஸ்ட் ஜுவல்லரி மேக்கிங். இதை எப்படி பிசினஸா கொண்டு போகலாம், இதுல என்னென்ன சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 10 days கோர்ஸ் மேம். ஏன்னா இது ரொம்ப முதல் நாள் செஞ்சு அடுத்த நாள் ட்ரை பண்ணி அதுக்கு அடுத்த நாள் தான் அதை நம்ம பண்ண முடியும். அதனால அது கண்டினியூவா டக்குன்னு முடிக்கிற கோர்ஸ் கிடையாது. சாலிடா 10 days வேணும். இது கோர்ஸா கொண்டு போறதுக்கு கண்டிப்பா சாலிடா 10 days இருந்தா மட்டும்தான் அந்த ஜுவல்லரி மேக்கிங் கோர்ஸை நம்மளால ஃபினிஷ் பண்ண முடியும். இதுலயே நாங்க 2 டைப் சொல்லிக் கொடுக்குறோம் மேம். என்னன்னா டெரகோட்டா அண்ட் தென் குல்லிங். இந்த 2 வெரைட்டியுமே சொல்லிக் கொடுக்குறோம். எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ நீங்க அதுல வந்து நீங்க கத்துக்கலாம். தென் another one என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெஹந்தி செஷன். மெஹந்தியில என்ன ட்ரைனிங்னா உங்களுக்கு பேசிக் நாலேஜ். எனக்கு மெஹந்தியை பத்தி எந்த ஒரு பேசிக் நாலேஜுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு 5 daysல ஒரு பிரைடுக்கு எப்படி நீங்க ட்ரைனிங் மெஹந்தி பண்ணலான்ற அளவுக்கு உங்களுக்கு டாப் டு பாட்டம் சொல்லி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டே அந்த கோன் மேக்கிங். அந்த கோன் மேக்கிங் நாங்க எப்படி பண்ணணும், அது ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு எந்த வரைக்குமே டோட்டலாவே உங்களுக்கு எல்லா மேம் பக்கத்துல இருந்து A4 ஷீட்ல டோட்டல் அதை எப்படி டிரா பண்ணணும், அந்த டாட் எப்படி வைக்கணும், அந்த கர்வ் எப்படி போடணும்,
பார்க்கணும், எல்லாமே ட்ரைனிங் வந்து உங்களுக்கு நாங்கள் பக்கத்தில் இருந்தே உங்களை கைட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். 5 days நீங்கள் இங்கே முடிச்சு வெளியில் போகும்போது அடுத்து டேரெக்டாக ஒரு பிரைடு, ஒரு கல்யாண பொண்ணுக்கு டேரெக்டாக நீங்கள் மெகந்தி போடுற அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் இங்கே இருந்து போவீங்க. எல்லா கோர்ஸுக்குமே நாங்கள் சர்டிஃபிகேட் வில் பி ப்ரொவைடட். இந்த சர்டிஃபிகேட்டில் நாங்கள் MSME அப்ரூவல் வாங்கியிருக்கோம், FSSI நாங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேனாலுமே தைரியமாக இந்த கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எடுத்துகிட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சாரீ ப்ரீப்ளீட்டிங்கோ ஒரு மெஹந்தி செஷனோ என்கிட்ட கற்றுட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் வச்சு பண்ணுறாங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா தாராளமாக இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் காட்டலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ரூம் மேக்கப், அதாவது மேக்கப் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 15 days கோர்ஸ் இருக்கும், 10 days கோர்சஸ் இருக்கும், 5 days கோர்சஸ் இருக்கும். பட் எங்ககிட்ட 1 day கோர்சஸ் போட்டிருக்கோம். 1 day கோர்சஸில் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, செல்ஃப் க்ரூம், ஒரு மேரேஜோ ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகணுன்னா ஒரு நம்மளே அதை எப்படி மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக 1 day செஷன் மட்டும் செல்ஃப் க்ரூம் அண்ட் தென் ஹேர் டூ, ஒன்லி ஹேர் வெரைட்டிஸ் வந்து என்னென்ன ஹேர் மேக்கப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஹேர் டூவும் செல்ஃப் க்ரூம் மேக்கப் மட்டும் 1 day செஷன் நாங்கள் போட்டிருக்கோம். ஸ்ரீ அர்ஜுன் அகாடமியில் என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த ட்ரைனிங் வந்து இங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஒரு பொருள் இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னா அது எங்கே இருந்துனாலும் வருவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், லாஸ்ட் இன்னைக்கு ப்ளம் கேக் செஷனுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க. கரெக்டாக ஒரு 3 o'clock அவங்க பஸ் ஏறினாங்க. இங்கே எனக்கு 8:30க்கு ரீச் ஆகிட்டாங்க. அதே மாதிரி தொண்டி, கம்பம், கமுதி, உச்சிப்புளி, எங்களுக்கு ப்ளூச்சஸ் செஷனுக்கு உச்சிப்புளியிலேருந்து ஒரு மேம் வந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஆஃப்லைன் செஷனுக்கு நம்ம இவ்வளோ தூரம் தூரமாக இருக்க வில்லாபுரத்துலேருந்து என்கிட்ட கேட்பாங்க, மேம் ரொம்ப தூரமாக இருக்கு மேம், என்னால் வர முடியல மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதே டைமில் சிட்டிஸ் எங்களுக்கு சவுத் சைடில் இருந்தோ நார்த் சைடில் இருந்தோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் இங்கே கற்றுட்டு போகிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன், ஒரு பொருள் வந்து இங்கே தான் கிடைக்கும் அப்படின்றது தான். எங்கேருந்து வேணாலும் வந்து கற்றுக்கலாம். என்னால் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, என்னால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியல, ஆனால் உங்ககிட்ட இருக்க நான் எல்லா கோர்ஸையுமே நான் கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஆன்லைன் கோர்சஸுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு டைமிங், அது முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு டைம் கன்வீனியன்ட் பண்ணி கொடுக்குறோம். சில பேர் வந்து ஈவினிங் செஷன் தான் எங்களுக்கு அட்டன் பண்ண முடியும்னுவாங்க, சில பேர் மார்னிங் செஷன் தான் அட்டன் பண்ண முடியும்ன்றவாங்க. மேக்ஸிமம் எங்களுடைய மார்னிங் செஷன் டைம் பார்த்தீங்கன்னா 11 to 1, ஈவினிங் செஷன் டைம் பார்த்தீங்கன்னா 7 to 9. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டைமும் நாங்கள் அஃபோர்டபுள் பண்ணி கொடுக்குறோம். ஒரு நாள் இந்த அகாடமியில் என்னென்ன கோர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நேரில் வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எக்கனாமிக்கல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் பத்தாது. அந்த மாதிரி இருக்கணும்னா எங்கள்கிட்ட வாங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை தேர்ந்தெடுங்க. உங்களை இந்த கோர்ஸ் தான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களை நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. உங்களை நாங்கள் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணலை. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, 15 வகையான கோர்சஸ் இருக்குது. அந்த 15 கோர்சஸில் எந்த கோர்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் அந்த கோர்ஸை கற்றுக்கோங்க. உங்களுக்கு பேக் போனால் நாங்கள் இருக்கோம். ஸ்ரீ அர்ஜுன் அகாடமி உங்களுக்கு ஃபைனலாக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலேருந்து பிஸ்னஸ் டிப்ஸ்லேருந்து நீங்கள் அதை வெளியில் கொண்டு வர வரைக்கும், நீங்கள் வளர்ந்து அடுத்த லெவல் போகிற வரைக்குமே உங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கோம். ஸ்ரீ அர்ஜுன் அகாடமி உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும்.